கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை இதனோட நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த புதிய நாளுக்காக நீங்க இணைந்திருக்கிறீங்களோ, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை நீங்க தேடுறீங்களோ உங்களுக்கு பலன் அளிக்கிறவர். அதை நம்ம சிம்பிளா எப்படி சொல்லலாம், இல்ல என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியை வச்சு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். நான் நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கேன், நான் ஒரு வியாபாரி. வியாபாரிக்கு என்ன தெரியும் அப்படின்னா வியாபாரத்தை பத்தி தெரியும், ஆனா இயேசுவை பத்தி எனக்கு தெரியாது. என் மனைவி பக்கத்துல சர்ச்சில் போய் ஒரு 5 வருஷம் கிட்ட கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணிட்டேன். 3 வருஷத்துல ஒரு 5 வருஷம் சொல்லலாம். எப்போம்லாம் காலையில் வாராங்களோ நேராக சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஸ்கூலில் பாப்பா விட்டுட்டு நேராக சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிடுவாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தா என்னோட வாழ்க்கையிலே கடன், மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன், வியாபாரத்தில் நஷ்டம், லட்சக்கணக்காக கடன் கூடிட்டு என்ன செய்ய தெரியல. நானும் சர்ச்சுக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சுக்கு போய் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, நான் விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்து நான் நஷ்டப்பட்டுட்டேன், மனுஷனை நம்பிட்டேன், நான் பாவ அடிமையில வாழ்ந்துட்டேன், நான் மனுஷனை நம்பி வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அவருடைய சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபித்து மனம் திரும்ப ஆரம்பித்தேன். இதை ஏன் புதிய நாள் வாக்கு தத்தத்தோடு சாட்சி சொல்றேன் அப்படின்னா, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம எந்தெந்த சூழ்நிலை தேவனை தேடுகிறோம் என்பது தேவனுக்கு முதல்ல தெரியும். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, பிரதர் உங்க சாட்சியெல்லாம் நாங்கள் தொடர்ந்து கேட்கிறோம், உங்க சாட்சி மட்டும் இல்லை டெய்லி செய்தி கேட்குறோம், எங்களோட வாழ்க்கையில நாங்கள் நிறைய சூழ்நிலை கடந்து வந்த பாதைகளை நீங்கள் அப்படியே சொல்றீங்க, இப்போ நாங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், எங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குடும்பத்தில் சாட்சி சொல்லியிருக்காங்க. கஷ்டப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும். நிந்தைகள், அவமானங்கள், கேவலம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கணும் தான் வலினா என்னன்னு சொல்லி தெரியும். பாவத்தில், அக்கிரமத்தில், சாபத்தில் வாழ்ந்தவனு தான் பிரச்சனைனா என்னன்னு சொல்லி புரியும். மனுஷனை நம்பி விக்கிரத்துல போய் லட்சக்கணக்கா கொடுத்தவனு தான் அடிமைனா என்னன்னு சொல்லி தெரியும். என் வாழ்க்கையிலே நான் இயேசு மேல நம்பிக்கை வைக்காமல், கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், இயேசுவை விசுவாசிக்காமல், மனுஷனை நம்பி சாபத்துக்குள்ள போய் 1/2 கோடியை அழிச்சு சாபத்துக்குள்ள சிக்கி தனிமையில புலம்பி அழுது, அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது, என்னோட வாழ்க்கை மாறினது, அவருடைய கண்கள்ல எனக்கு இரக்கம் கிடைத்தது. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். அவருடைய பேர் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அண்ணே நீ ஏமாத்திட்டாங்க, நான் மோசம் போயிட்டேன், நான் மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன். தேவனுக்கு தெரியும், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏமாந்துருப்பாங்க. என் வாழ்க்கையில நான் ஏமாந்துருக்கேன், என்னை நம்பி இன்னொரு ஆள் ஏமாந்துருப்பாங்க. ஏன்னா லட்சக்கணக்காக கடன் 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 கடன்
கடன்ல கஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் ஆலயத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க என்று ஜெபிக்க ஆரம்பிச்சேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நான் இயேசுட்ட வந்துட்டேன், என்னை அவர் காப்பாத்திடுவாரு, என் வாழ்க்கையில பிரச்சனை மாறிடும் அப்படின்னு சொல்லி யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில 2 விதமா நான் வாழ்ந்திருக்கேன். விசுவாசம் இல்லாம வாழ்ந்திருக்கேன், அவிசுவாசியா வாழ்ந்திருக்கேன். தேவனை சார்ந்து கொள்ளாமல் விக்கிரத்தை சார்ந்து கொண்டு, மனுஷனை சார்ந்து கொண்டு, பணத்தை சார்ந்து கொண்டு, உலகத்தில் உள்ள பல விக்கிர வழிபாடுகள், பல விதமான உலக வழிபாடுகளிலே நம்பி வாழ்ந்திருக்கேன். எல்லாம் நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு ஜாதகம் பார்த்துருக்கேன், நியூமராலஜி பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா இறந்து போன ஃபோட்டோ வச்சு இப்படி எல்லா லைன்லேயும் நான் போயிட்டு வந்திருக்கேன். கடையில் கத்தாழை மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். கத்தாழை ஒரு 12 வருஷம் கிட்ட தொங்க விட்டுருக்கேன். அப்புறம் எலுமிச்சப்பழம் ஒரு கிளாஸில் வச்சுருப்பேன். இதுதான் என்னோடய நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இயேசு மேலே நான் நம்பிக்கை இல்லாமல் ஒரு எலுமிச்சப்பழத்து மேலே நம்பிக்கை, ஒரு கத்தாழை மேலே நம்பிக்கை, ஒரு பொம்மை வச்சா உன் வாழ்க்கையில் பணம் லட்சமாக கொட்டிடும் அப்படின்னாங்க. அந்த பொம்மை வச்சா பணம் வந்துடும் அப்படின்னாங்க. அதையும் பொம்மையும் வாங்கி வச்சேன். இப்படி யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டு கஷ்டப்பட்டு கடனில் ஊற விட்டே போயிட்டேன். இதுதான் என்னோட வாழ்க்கையில் பெரிய காரியம். ஆனால் என்னைக்கு இயேசுவை நம்ப ஆரம்பிச்சனோ, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தனோ, அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சனோ, என்னைக்கு நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ, என்னைக்கு நான் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சனோ, என்னைக்கு நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், என்கிட்ட இவ்வளவு பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னைக்கு நான் மனம் திரும்ப ஆரம்பிச்சனோ, அன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வாழ்க்கையில மனமாற்றம், என் பாவத்தை மன்னிச்சார், இருதயத்துக்குள்ள சமாதானத்தை தந்தார். தேவனிடத்தில் சேர்கிறவன், யாரெல்லாம் தேவன்கிட்ட சேர்றீங்களோ அவர் உண்டென்றும். முதல்ல இப்ப நம்ம மக்கள் எதை விசுவாசிக்கணும் அப்படின்னா, இயேசுட்ட வந்துட்டேன், இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், எனக்கு விடுதலை தருவார், எனக்கு சுகம் தருவார், எனக்கு ஆரோக்கியம் தருவார், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறும், நான் நல்லா இருப்பேன், நான் அவர்கிட்ட வந்துட்டேன், நான் அவர்கிட்ட வந்துட்டேன், நான் இயேசுட்ட வந்துட்டேன், நான் இயேசுட்ட வந்துட்டேன், என் வாழ்க்கையில பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துடும். அந்த நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வரணும். அந்த நம்பிக்கை வந்தாதான் அடுத்த ஸ்டெப் வளர்ச்சி. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, நான்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு துரோகிப்பா, துன்மார்க்கனா வாழ்ந்துவேன். என்னை தூக்கி எடுத்தாரு. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களை தூக்கி எடுப்பார். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி நீங்க தேடுறீங்களோ உங்களுக்கு பலன் அளிக்கிறவர். நீங்க என்ன காரியத்துக்காக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா போதும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நான் நிறைய நேரத்தில் சொல்லுவேன், நான் சாபத்துல வாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லுவேன். என்னை எப்படி ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி இப்ப நான் யோசித்து பார்த்தால் எனக்கு புரியுது. நான் அவரை நம்பி இருக்கேன், அவரை நான் விசுவாசித்தேன், அவ்வளவுதான். நான் அவர்கிட்ட வந்துட்டேன். என் வாழ்க்கைக்கு பிரச்சனை எல்லாம் மாறிடும், என் குடும்ப பிரச்சனை எல்லாம் மாறிடும், என் வாழ்க்கைக்கு எல்லா உபத்திரமெல்லாம் மாறிடும் சொல்லி அவர் விசுவாசிக்க ஆரம்பிச்சேன். நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். எனக்கு ரொம்பலாம் பைபிள் வாசித்தா புரியாது. எழுத்துக்கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போதும் என் வாழ்க்கையில் இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, என் வாழ்க்கையில் இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, என் வாழ்க்கையில் இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பி கண்ணீரோடு அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன்.
2025 நான் உயிரோட இருக்கேன். டாக்டர் சொன்னாங்க 2008 இவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. 48 மணி நேரம் கழிச்சு தான் ரிசல்ட் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. கர்த்தருடைய கிருபை 2025 ரவிராஜ் உயிரோட இருக்கு. ஒரு நாள் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. என்னுடைய சுவாசம் அவருடைய கரத்தில் வச்சிருக்காரு. யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், அவரை நம்புனா ஆசீர்வாதம், அவரை விசுவாசித்தா ஆசீர்வாதம், மனம் திரும்பினா ஆசீர்வாதம். அப்போ நம்ம வாழ்க்கை 24 மணி நேரம் வாழ்க்கையில் நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரை யாரெல்லாம் தேடுறீங்களோ அவர்களுக்கு பலன் அளிப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நிறைய வாக்குத்தத்தை நான் கேட்டுட்டேன், ஆனா விசுவாசம் இல்லைன்னு சொல்லி சில குடும்பத்துல புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாக்குத்தத்தம் கேட்கும்போது நடக்கிற சூழ்நிலை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே பரிசுத்தவான்களை பத்தி எழுதப்பட்டிருக்கு. முக்கியமான அதிகாரம். அந்த அதிகாரத்திலே எல்லா பரிசுத்தவான்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. வீட்டில் ஃப்ரீயா இருந்தால் அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாருங்க. ஆபிரகாமை பற்றி எழுதப்பட்டிருக்கு, ஈசாக்கை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, விசுவாசம் நமக்கு எப்படி இருக்கு, அதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு வேர்டு. விசுவாசம் நமக்குள்ள பெருக 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 தேவனை நாம் பார்க்க முடியும். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவ்வளவு முக்கியமான அதிகாரம். இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? தம்மை தேடிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். என் மனைவி 5 வருஷம் சர்ச்சில் போய் அழுது ஜோம் பண்ணேன். ரவிராஜ் உயிரோட இருக்கேன். 2016 முழு நேரம் ஒழித்து வந்தேன். 2025 கர்த்தருடைய கிருபையினால உயிரோட இருக்கேன். அவ்வளோதான். தீர்காயுசு தரணும், அவருக்காக வாழணும். ஒரு மனுஷோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ மனம் திரும்பி என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் குறைகளை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தாழ்த்தும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உண்மையாய் தேடும்போது, விசுவாசத்தோடு தேடும்போது, நம்பிக்கையோடு தேடும்போது அவர் மட்டும்தான் எனக்கு கர்த்தரே தேவன் என்று அவரை நம்பி யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ உங்களுக்கு அவர் பலன் அளிப்பார். ஒருவேளை நான் மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னா அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிங்க, கெஞ்சி கேளுங்க, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் புதிய நாளுக்காக ஜெபிப்போம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று எங்களோட நீங்கள் பேசுனீங்க, நன்றி. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. இந்த வருஷத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்ப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்களுடைய கிருபையான இருப்பங்க எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. யாரெல்லாம் ஆலயத்துக்கு போடுறாங்களோ ஆலயத்துக்கு சகலமான வாசல் திறந்தாங்க. குடும்பமாக ஆலயத்துக்குள்ளே புறப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் புறப்படுத்துங்க. எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மிகமுள்ளதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியை கர்த்தர் கொடுத்து சகல காரத்திலும் ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்களுடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கூட இருப்பார். எல்லா தடைகளும் நீக்கி ஆசீர்வதிப்பார். வரக்கூடிய நாட்களிலே இன்னுமாக அநேக வாக்குத்தத்தம் மூலியமாக உங்களோட பேசுவார். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாம் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.